ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸோட ஸ்டடி பிளான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா, இப்போ பிஸ்னஸ் லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பரேட் லாஸ் தான் உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். அதில் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் மட்டும்தான் இருக்கு. இப்போ நான் கம்பெனிஸ் ஆக்ட்ல எப்படி படிச்சேன்னா, இப்போ நீங்கள் கம்பெனிஸ் ஆக்டே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12.1 2 3 4 5 6 இருக்கு. இதுல வந்து 12.2ல இருந்து 12.6 வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா 12.2ல இருந்து 12.6 வரைக்கும்னா உங்களுக்கு கன்ஃபார்மா 3 கொஸ்டின் வரும். இப்போ எப்படி படிக்கணும்னா, இப்போ டைரக்டர்ஸ்ல ரோல், ரெஸ்பான்சிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு டாபிக்கும் உங்களால வந்து 7 மார்க்ஸ் வந்து கண்டென்ட் இருக்கணும். இப்போ நீங்க புக்ல குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ குவாலிஃபிகேஷன் பாருங்களேன், உங்களுக்கு ஜஸ்ட் 4 லைன்ஸ் தான் இருக்கு. அப்போ நம்மளுக்கு 7 மார்க் கண்டென்ட் நீங்க இல்லை. ஸோ வந்து நீங்க சிஏ புக்கோ இல்லை வேற புக்கு ஆர் வெப்சைட்ல பார்த்து உங்களுக்கு 7 மார்க் கண்டென்ட் வர வரைக்கும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஐஎன்னும் எங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து டிசம்பர் அட்டம்ப்ட்ல வந்து டிஐஎன் தான் கேட்டிருந்தாங்க. டிஐஎன்னும் சிஐஎன்னும் கேட்டிருந்தாங்க. இப்போ கண்டென்ட் இல்லை. அப்போ நம்ம வந்து 7 மார்க்ஸ்க்கு வந்து கண்டென்ட் கண்டிப்பா இருந்தால் தான் நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து 7 மார்க் கண்டென்ட் வர்ற வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஒரு டாபிக் இப்போ குவாலிஃபிகேஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7 மார்க் வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டென்ட் இருக்கணும். அதே மாதிரி டிஐஎன் டாபிக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7 மார்க் வரைக்கும் கண்டென்ட் இருக்கணும். இப்போ அப்பாயின்மெண்ட் எடுத்தீங்கன்னா பாருங்களேன், இங்கே ஜஸ்ட் டூ பேராகிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. அது நம்ம எழுதோம்னா ஜஸ்ட் 1 பேஜ் கூட வராது. நீங்க கூகுளோ இல்லை வேற புக்கோ ரெஃபர் பண்ணீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ அப்பாயின்மெண்ட் பை ஷேர் ஹோல்டர்ஸ்னா ஒரு பேராகிராஃப், அப்பாயின்மெண்ட் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல அடிஷனல் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணா என்ன, அல்டர்னேட் டைரக்டர்ஸ்னா என்ன, கேஷுவல் வேக்கன்சினா என்ன, தேர்ட் பார்ட்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணா என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணா என்ன. நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் கீ பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். நீங்க அதை வந்து கூகுள்லயோ இல்லை வேற புக்லயோ சர்ச் பண்ணி கண்டென்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 12.2லேருந்து 12.6 வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டென்ட் இல்லைன்னா வேற புக்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ பார்த்து நீங்கள் கண்டென்ட் எடுத்து படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக 3 கொஸ்டின் வரும்னு தெரியும் போது அதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த 12.2லேருந்து 12.6 வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்துருங்க. பிஸ்னஸ் எத்திக்ஸில் எல்லா டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ் டாபிக்ஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து ஜஸ்ட் நார்மலாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டக்குன்னு கூட முடிச்சிடலாம் பிஸ்னஸ் எத்திக்ஸை. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸ் முடிச்சோடனே நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் வாங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அதுலேருந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக 2 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ கான்ட்ராக்ட் ஆக்டை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் காலேஜ்லேயே சேல்ஸ், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் அதெல்லாம் காலேஜ்லேயோ இல்லை +2லேயே நான் நல்லா படிச்சிருக்கேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேல்ஸ் அதை ஃபர்ஸ்ட் எடுங்க. இல்லை எனக்கு லாவே புதுசுதான், இப்போதான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியல் லா முடிச்சுட்டு கூட சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வாங்க. இல்லை எனக்கு சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்து எனக்கு ஈஸியாக தான் இருக்கும், காலேஜ்லேயே படிச்சிருக்கேன்னா சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், பார்ட்னர்ஷிப் இந்த 3ஐயும் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா உங்களுக்கு அதுலேருந்து கன்ஃபார்மாக இந்த 4 டாபிக்லேருந்து சேல்ஸ், நெகோசியபிள், இந்தியன் பார்ட்னர்ஷிப், எல்எல்பி, ஏன்னா அந்த 4 டாபிக்ஸ்லேருந்து கன்ஃபார்மாக 2 கொஸ்டின்ஸ் வரும். தென் இண்டஸ்ட்ரியல் லாஸ் பார்த்தீங்கன்னா அந்த 5 டாபிக், ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட், எம்ப்ளாயீஸ் பிஎஃப், தென் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் அண்ட் கோட் ஆன் வேஜஸ் அதுலேருந்து உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எது ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனிஸ் ஆக்ட், அப்புறம் வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸ், தென் கான்ட்ராக்ட் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், இண்டஸ்ட்ரியலில் ஈஸியாக இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரியலில் முடிங்க. இல்லை எனக்கு சேல்ஸ் ஆல்ரெடி எனக்கு ஃபெமிலியர் தான், ஆல்ரெடி படிச்சது தான் இருந்துச்சிங்கன்னா நீங்கள் சேல்ஸ், நெகோசியபிள், பார்ட்னர்ஷிப் முடிச்சுட்டு கூட இண்டஸ்ட்ரியலில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காலேஜ்லேயே சேல்ஸ் அந்த மாதிரி படித்தனால நான் ஃபர்ஸ்ட் சேல்ஸ், நெகோசியபிள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 to 2nd கொஸ்டின்லேருந்து 8th கொஸ்டின் வரைக்கும் நம்மளுக்கு வந்து தியரி வருதா. அப்போ 8th கொஸ்டின்லேயும் உங்களுக்கு மோஸ்ட்லி கம்பெனிஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் வந்து பி வந்து 8th பி வந்து சேல்ஸ் இல்லைன்னா நெகோசியபிள் தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் அந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் படித்தேன். நெக்ஸ்ட் ஒன்வேர்டுக்கு வந்து புக்ஸை ஒன்வேர்ட்ஸ் ஃபுல்லாக நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க MCQ 2022 வருது. MCQ 2022 சிலபஸ், அதுவும் 2016லேயே கொஞ்சம் MCQ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இதுவும் நீங்கள் நல்லா ஒன்வேர்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன்வேர்ட்ஸில் மோஸ்ட்லி 25 மார்க்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒன்வேர்ட்ஸில் எடுத்துடலாம் நல்லா படிச்சிங்கன்னா. புக்ஸ் ஒன்வேர்ட்ஸு அண்டு ஒர்க் புக்கில் இருக்கிற ஒன்வேர்ட்ஸ் அண்ட் தென் வெப்சைட்லேயே MCQ இருக்கும். அதெல்லாம் படித்தாலே உங்களால் வந்து கண்டிப்பாக 25 மேலே ஒன்வேர்ட்ஸில் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தென் இந்த மாதிரி நீங்கள் கம்பெனிஸ், பிஸ்னஸ் எத்திக்ஸ்,
கான்ட்ராக்ட், தென் சேல்ஸ், நெகோசியபிள், பார்ட்னர்ஷிப் முடிச்சுட்டு தென் இண்டஸ்ட்ரியல் ஆவாங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு டாபிக் வந்து சின்னதா தான் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல அந்த சரி புக்லயே இவ்வளோ தானே இருக்கு கன்டென்ட். ஸோ நம்ம அத மட்டும் அட்டெண்ட் பண்ணா போதும்ன்னு சொல்லி அசால்ட்டா இருக்காதீங்க. ஏன்னா இப்போ பாருங்களேன், வேலிட் கான்ட்ராக்ட், எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட் வந்து இவ்வளோ தான் குடுத்துருக்காங்க. பட் வந்து இப்போ நம்ம கொஸ்டின்ல கேட்டீங்கன்னா, நம்ம ஃபுல்லா தான் எழுதணும். 7 மார்க் வரைக்கும் கன்டென்ட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேட்டிருக்காங்க பாருங்களேன், 2012ல எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ வேலிட் கான்ட்ராக்ட்னு எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக எவ்வளோ பெருசு. அப்போ எவ்வளோ கண்டென்ட் நம்மளுக்கு வேணும். இப்போ புக்கில் வந்து அக்செப்டன்ஸ்க்கும் கொஞ்சம் ஒரு 10 லைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம வேறு புக் சிஏ புக்கோ இல்லை நீங்கள் வெப்சைட்லையோ பார்த்து கண்டென்ட் வர மாதிரி படிச்சுக்கோங்க. ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா அது வந்து உங்களால் 7 மார்க் வரைக்கும் அட்டன் பண்ண முடியுமா, 3 பேஜ் நம்மளுக்கு வருமான்ட்டு 3 ஆர் 2.5 பேஜ் வரைக்கும் எழுதுற வரைக்கும் நம்மளுக்கு கண்டென்ட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் டிசம்பர் அட்டெம்ப்ட்ல எழுதினேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிசம்பர் அட்டெம்ப்ட்ல பாருங்களேன், டிஃபரெண்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ புக்கில் வந்து இதுதான் இன்க்ரீடியன்ஸ், பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், த ஃபாலோயிங் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்களா. அப்போ நீங்கள் இதுதான் உங்களுக்கு இந்த 8 பாயிண்ட் தான் முக்கியம் ரொம்ப. இப்போ நீங்கள் இந்த 8 பாயிண்ட்டுக்கு சும்மா இந்த மாதிரி ஹெட்டிங் மட்டும் எழுதிங்கன்னா கண்டிப்பாக மார்க் போட மாட்டாங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி கான்ட்ராக்ட்ல படிச்சிருப்போம்ல, ஆஃபர் மேடானா என்ன, லாஃபுல் கன்சிடரேஷனுக்கு டாபிக், இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்னா என்ன, எசென்ஷியல் ஆஃப் அ வேலிட் கான்ட்ராக்ட் படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ வந்து எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு 7 மார்க் வரைக்கும் கண்டென்ட் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் வந்து எங்கள் கம்பெனியில் இப்படி தான் ஆச்சு. இப்போ கம்பெனியில் பாருங்களேன், எங்களுக்கு கேட்ட கொஸ்டின் வந்து எக்ஸாமின் கேன்சலேஷன் ஆர் சரண்டர் ஆர் டீஆக்டிவேஷன் ஆஃப் டிஏஎன். நல்லா இப்போ வீடியோலே உங்களுக்கு காமிச்சு. இப்போ டிஏஎன் வந்து எவ்வளோ ஒரு 5 லைன்ஸ் டு 7 லைன்ஸ் தான் இருந்துச்சு புக்லே. அப்போ நம்மளுக்கு 7 மார்க் வரைக்கும் அங்கே கண்டென்ட் இல்லை. ஸோ வந்து நீங்கள் ஸ்கேனர் வாங்கணும்னு தேவையில்ல, லாக்கு நீங்கள் வெப்சைட்லேயே பாஸ்ட் இயர் கொஸ்டின் ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சரோட கிடைக்கும். ஸோ வந்து அந்த கொஸ்டினில் இருக்க ஆன்சரை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த டாபிக் புக்கில் சின்னதாக இருந்தாலும் அங்கே 7 மார்க் வரைக்கும் கண்டென்ட் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்கேனரில் ஒரு பாஸ்ட் ஒரு 2017 இருந்தாச்சும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ட்டு. இப்போ நீங்கள் கம்பெனி சாக்ல 12.2லேருந்து 12.6 வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். தென் 12.1ல வந்து கொஞ்சம் லைட்டாக அட்டன் பண்ணுற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் பாருங்கள், லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வேல் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ அதில் வந்து புக்கில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கேஸ்லாம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு சிம்பிளாக வரும். ஒரு 5 லைன்ஸ்க்குள்ளே எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கூகுளே வரும். ஸோ கேஸ்லாம் எழுதுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தெரிந்தால் எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணி, ஏன்னா தியரிக்கு வந்து உங்களுக்கு 7 மார்க் கண்டிப்பாக போட மாட்டாங்க, கம்மியாக தான் போடுவாங்க. ஸோ நம்மளோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க, கேஸ்லாம் தெரிஞ்சால் கேஸ்லாம் எழுதுங்க. அட்லீஸ்ட் சும்மா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் லைட்டாக கேஸில் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க்ஸ் வந்து ஈஸியாக கெயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேனரில் வந்து ஒரு பாஸ்ட் இயர் கொஸ்டின் மட்டும் ஒரு 2017 கொஸ்டினை லைட்டாக ரெஃபர் பண்ணிக்கோங்க, எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்ட்டு. நான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து பிடிஎஃப் மாதிரி போட்டிருந்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். எம்சிக்யூ வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் அதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டெலிகிராம்லேயே உங்களுக்கு போஸ்ட் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you in the next வீடியோ. நெக்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டடி பிளான் போடலான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.